ஒரு கட்சி எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இந்த திமுகவும், ஸ்டாலின் தலைமையிலான இந்த விடியா மாடல் திராவிட ஆட்சியும் தான். தமிழக அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுகளிலுமே ஊழல் நிறைஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே லேயர் பை லேயரா ஊழல் பண்ணியிருக்காங்க. என்னத்தான் பல துறைகள்ல இவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் அதை எதுவுமே இந்த மக்கள் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனா சுகாதாரத்துறையிலும் இது மாதிரியான அவலங்கள் தொடர்ந்து நடந்தா அதை பார்க்கக்கூடிய மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஆல்ரெடி இந்த தமிழக சுகாதாரத்துறை என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத நாம தினம் தினம் செய்திகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தமிழக மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுடைய கிட்னி திருடுற அளவுக்கு இந்த திராவிட மாடல் வந்து நிக்குது. பணத்தை திருடுறாங்க, நலங்களை திருடுறாங்க, கேபிளை திருடுறாங்க, நிலத்தடி நீரை திருடுறாங்க, கனிம வளங்களை திருடுறாங்க. இப்போ மனித உடல் உறுப்புகளை காசு கொடுத்து முறையா திருடுறாங்க. இவங்கள பாருங்களேன், திருடுறதையே லீகலா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை குறித்து திமுக அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இது கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்றாரு. இப்படிதாங்க இதுக்கு முன்னாடி இந்த கள்ளக்காதல இவங்க திருமணம் கடந்த உறவுன்னு மாத்தினாங்க. குடிகாரனுங்களை நீங்க குடிகாரன்னு கூப்பிடாதீங்க, அவங்கள மது பிரியர்கள்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி குடிகாரர்களுக்கு மது பிரியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு புது பெயரை வச்சாங்க. மின்சார கட்டண உயர்வு குறித்து கேள்வி கேட்டா அது மின்சார கட்டண உயர்வு கிடையாது, மின்சார கட்டண மாற்றம்னு அதனுடைய பெயரையே மாத்திட்டாங்க. இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, இத மாதிரி பெயர்களை மட்டும் தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி மத்திய அரசு மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இவங்க திருடி இவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த திட்டங்களுடைய பெயர்களை மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ, அதே இழவதான் இந்த விவகாரத்திலும் இவங்க எடுக்கிறாங்க. இந்த கிட்னி திருட்டி விவகாரமானது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. தமிழகத்தை தவிர்த்து மிச்ச எல்லா மாநிலத்திலுமே தினம் தினம் திராவிட மாடலுடைய சாதனை தான் புகழா பாடிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதனால திமுக சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் அவங்க போடுவாங்க. இது மாதிரி தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து இந்த தமிழக ஊடகங்கள் செய்தியா கூட போட மாட்டாங்க. ஒரு சின்ன செய்தியா கூட போட மாட்டாங்க. அழகா இந்த திமுக இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு இது மாதிரியான விவகாரங்களை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. ஒரு நாயும் இந்த விவகாரத்தை குறித்து பேச மாட்டேங்கிறான். ஒரு ஊடக பொறிக்கும் இந்த விவகாரத்தை எடுத்து விவாதமா நடத்த மாட்டேங்கிறான். சீப்பு செந்தில், ஜீவ சகாப்தம், அப்புறமா பர்சுவாயி ஆயா டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி ஏகப்பட்ட கொத்தடிமைகள் இங்க தமிழகத்துல இருக்குதுங்க. அதுங்க எப்ப பார்த்தாலும் குஜராத்ல பாத்தீங்களா, மத்திய பிரதேசத்துல பாத்தீங்களா, உத்தரப்பிரதேசத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருக்குங்க. இங்க என்ன நடக்குது, இங்க தமிழக மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இங்க சொம்படிக்கூடிய கட்சியை சேர்ந்த நபர்கள் இங்க என்னென்னலாம் அட்டகாசம் பண்றாங்க அது குறித்து இதுங்க என்னைக்காச்சும் பேசியிருக்குதுங்களா? இங்க மக்களுடைய கிட்னி திருடப்படுது, இதை பத்தி இதுங்க வாயை திறந்து பேசவே மாட்டேங்குதுங்க. இப்ப இந்த விவகாரத்துல பெரிய ஆப்பு சொருகிற மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது பத்தி தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நாமக்கல்ல நடந்த இந்த கிட்னி திருட்டு விவகாரமானது இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லாருமே இது குறித்து பேசினாங்க. இந்த சட்டவிரோத கிட்னி திருட்டு விவகாரத்தை விசாரிக்கிறதுக்காக தெற்கு மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா அவருடைய தலைமையில ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு போட்டிருக்கு. இந்த சிறப்பு புலனாய்வுத்துறை இந்த கிட்னி திருட்டு குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும், பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டயுமே விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது தனியார் மருத்துவமனை, புரோக்கர்கள், போலி ஆவணங்களை தயாரிக்கிறவனுங்க, இது மாதிரி இருக்கக்கூடிய மொத்த கும்பலையுமே இந்த டீம் அம்பலப்படுத்தும். ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட உத்தரவை நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் செய்தியா கூட போட மாட்டேன்றானுங்க. ஒரு சில ஊடகங்கள் இது குறித்தான செய்திகளை போடுறாங்களே ஒழிய இங்க இருக்க முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த செய்தியை அப்படியே மூடி மறைக்கிறானுங்க. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல திமுக காரர் சம்பந்தப்பட்டிருக்கான், கள்ளச்சாராய விவகாரத்துல திமுக காரர் சம்பந்தப்பட்டிருக்கான், பாலியல் வன்கொடுமைகள்ல இந்த திமுக காரர் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கான். இப்போ இந்த கிட்னி திருட்டி விவகாரத்திலையும் இந்த திமுக காரன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான். ஆனா இங்க எதிர்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க யாருமே இந்த விவகாரத்தை பெருசுபடுத்துற முயற்சியில கூட இறங்கல. ஊடகங்கள் அது குறித்தான செய்தியை கூட போட மாட்டேன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின், இது மாதிரியான ஒரு சம்பவம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருந்ததுன்னா, இது மாதிரியான விவகாரங்கள்ல அதிமுக காரங்களோ மற்ற கட்சிக்காரங்களோ சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா இங்க தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது? ஒரு பையன் கேள்வி கேட்கறானா, ஒருத்த வாயை திறந்து பேசுறானா, திமுக எதிராக கருத்து கூட சொல்ல மாட்டேன்றானுங்களே. எல்லாத்துக்குமே வந்து கருத்துக்கள் விதைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கூத்தாடிகள் எவனாச்சும் இந்த விவகாரத்தை குறித்து பேசினானா? டேய் லில்லிபுட்டு சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, சித்தார்த், நீங்களா எங்கடா போனீங்க?
உயிரோட தான் இருக்கீங்களா இல்லனா செத்து கித்து போயிட்டீங்களாடா? ஏன்டா வாயை திறக்கவே மாட்டேன்றீங்க? அப்போல்லாம் இப்படி எல்லாம் பேசுனீங்க, எப்படி எல்லாம் கூவுனீங்க, இப்ப எங்கடா போனீங்க? இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதா, எங்கடா போனீங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடக்கும் பொழுதும் இவனுங்க யாருமே வாயை திறக்கவே இல்ல. ஸ்கூல்ஸ்ல நடக்கக்கூடிய பாலியல் விவகாரங்களை கூட இவனுங்க எவனுமே வாயை திறக்கவே இல்ல. கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்போது இவனுங்க வாயை திறக்கவே இல்ல. எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அப்ப கூட இவனுங்க யாரும் வாயை திறக்கவே இல்ல. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக், அவன் திமுகவை சேர்ந்தவன். அவன் கூட்டாளியா ஆடு அமீர், அவனும் திமுக தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இது மாதிரி கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப கூட பாருங்களேன், இந்த கூத்தாடிகள் எவனாச்சும் வாய் திறந்து பேசுறானான்னு பாருங்களேன். எப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கானுங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், துணை நடிகர்கள் இவங்க எல்லாருமே திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கிறானுங்க. நாமக்கல்ல இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனைகள் இந்த கிட்னி திருட்டினுடைய மையமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏழைகளா இருக்கிறவங்க, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி தான் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க கிட்ட பேசி 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 பிரைன் வாஷ் பண்ணி சட்டவிரோதமா அவங்க கிட்ட இருந்து கிட்னியை திருடி இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கிட்னியை புடுங்கி இருக்கானுங்க. ஆரம்பத்துல நாங்க அதிகமான பணம் தரோம்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேங்களா, அதிகமா பணம் தரோம்னு சொல்லி ஆசையை காட்டி கிட்னியை புடுங்கினதுக்கு அப்புறமா கம்மியான தொகையை மட்டும் தான் கொடுத்திருக்கானுங்க. இந்த கிட்னி திருட்டு மோசடியில சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மணச்சொல்லூரை சேர்ந்த திமுக எம்எல்ஏ எஸ் கதிரவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நேரடி தொடர்புடையது. ஆனா அவர் பார்க்கக்கூடிய அதமாரான கேடுகட்ட வேலைக்கும் திமுகவுக்கும் இவர் சார்ந்த கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையாமா. எப்படி இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அவன் திமுகவை சேர்ந்தவனா இருந்தாலும் அந்த ஜாஃபர் சாதிக்கு ஆதரவாக திமுக காரங்க நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தாலும் அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க. மக்களுக்காக சேவை செய்யறதுக்கும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் தான் இத மாதிரியான நபர்களை இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி கஞ்சா பிடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெரு தெருவா தெருப்பொறிக்கு மாதிரி சுத்துறவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இங்க ஆட்சி செய்யறதுக்கும் அதிகாரத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நபர்களா தான் இந்த தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இந்த கிட்னி திருட்டு சம்பவம் குறித்து எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க. பட் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம என் மேலாம் எவன் கை வைப்பான், நான் திமுக இருக்கேன், நான் ஆளுங்கட்சியில இருக்கேன், என் மேல எவனும் கை வைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த கிட்னி திருட்டு பத்தி பேசி நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட அந்த திமுக காரரு பொது வெளியில மக்கள் முன்னாடி இதை பத்தி எல்லாம் பேசி சிரிக்கிறாரு, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வச்சிருக்கக்கூடிய காரை பத்தி, அவங்க அப்பா வச்சிருக்கக்கூடிய காரை பத்தி எல்லாம் பேசி இந்த காரை வாங்குறதுக்கு எத்தனை கிட்னியை எடுக்கணும் தெரியுமா, எத்தனை கிட்னியை விற்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கடன் சுமை இருக்கிறவங்க, குடிச்சு புட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்கக்கூடிய குடிகார கணவன்கள் இருக்கிறவங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாரும் தான் இந்த கிட்னி திருட்டு மோசடியில சிக்கி இருக்காங்க. தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க, அதுக்கான காரணமே இந்த மதுதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. எங்கேயாச்சும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக வெகுண்டெழுந்து பயங்கரமான கருத்துக்கள்லாம் பேசுறவங்க தான் நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அந்த திமுக எம்பி கனிமொழி இப்ப எங்க போனாங்க, அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. அவருக்கு எதிராகவோ இது மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராகவோ முக்கியமா பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த பெண்களுக்கு ஆதரவாகவோ திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் பேசினாங்களா? முதல்ல அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. நாம பொதுவெளிக்கு வந்தா இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி தலைமறைவா இருக்காங்களா? தெரியல, சத்தியமா தெரியல. தமிழக சுகாதாரத்துறையில இது மாதிரியான மோசமான விஷயங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பல துர்மரணங்களும் நடந்திருக்கு. ஆனா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த அரசும் தமிழக காவல்துறையும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நாம எத்தனை சம்பவங்களை பார்த்திருப்போம், எத்தனை கேசஸ பார்த்திருப்போம். இது மாதிரியான விவகாரங்கள் வரும்பொழுது அந்த விவகாரத்தை குறித்து தீர விசாரிக்கிறதும் கிடையாது. ஊடகங்கள், இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது குறித்தான செய்திகள் போடுறதே கிடையாது. அது எப்படிதான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது மாதிரிலாம் இவங்க நடந்துக்கிறாங்களோ வாட் எவர். இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்தை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் பாசிட்டிவான வைபை தான் தருது. இப்போ இந்த எஸ்ஐடியை தான், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தான் இந்த மக்கள் நம்பி இருக்காங்க. இவங்க எப்படி இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்க, யார் சார்பும் இல்லாம இந்த விசாரணையானது நேர்மையா நடக்குமா அப்படின்றத நாம பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம்.